இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. டிவைடை மல்டிப்ளைன்னு எழுதிக்கோங்க. இப்போ இந்த டிவைடில் மல்டிப்ளைன்னு எழுதியாச்சு, மல்டிப்ளை ப்ளஸ்ன்னு எழுதிக்கோங்க, மல்டிப்ளை ப்ளஸ்ன்னு எழுதியாச்சு, மைனஸ் டிவைட்னு எழுதிக்கோங்க, மைனஸ் டிவைட்னு எழுதியாச்சு, ப்ளஸ் மைனஸ்னு எழுதிக்கோங்க. இதில் போடமாஸ் டிவைடு மல்டிப்ளை ஆடு சப் இந்த ரூலில் தான் செய்யணும். ப்ராக்கெட்டில் ஆஃப் இல்லை. இப்போ என்ன பண்ணோம்னா இது ரெண்டுத்தையும் கூட்டிக்கலாம், என்ன பிரச்சனையே கிடையாது, இடதுகை பக்கம் தான் இருக்குது 19. இப்போ 5ஐயும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை தான் பண்ணுவோம். 5ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணால் அதாவது எப்படி இருக்குன்னா 5/2 × 4ன்னு இருக்கும். 20/2. இதையும் அடிச்சு விடுவோம். 10 19 வந்து 9 10 போச்சுன்னா 9. இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்து ஏதாவது ஒரு தப்பாக இருக்குது அப்படிம்பாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா ஏபிசிடிக்கு அந்த நம்பர்ஸ் கொடுத்துருவேன். நம்பர்ஸ் கொடுத்தோன்னே இதை பார்த்தாலே தெரியுது இதான் வந்து ஃபார்வேர்டில் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் குழப்பி கிடக்கு, இது கொஞ்சம் குழப்பி கிடக்கு, இது கொஞ்சம் குழப்பி கிடக்கு. இது 10 12 14 போது தப்பு. இந்த மாதிரி ஒரு 5 லெட்டர் கொடுத்து டிக்ஷனரி ஆர்டரில் எழுதுங்க அப்படிம்பாங்க. ஃபஸ்ட்டு எல்லாமே எஸ்ஐ தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. 3வது எழுத்து பார்க்குறோம் ஜி இருக்குது, அப்போ தான் ஃபஸ்ட்டு இருக்கும். அடுத்து 2வது எல் இருக்குது, ஜிக்கு அடுத்து எல் தான் வரும் டிக்ஷனரி ஏபிசிடி எழுதும்போது. அடுத்து எம் தான் வரும். இப்போ 3வதுலேயும் செட் இருக்குது, 1வதுலேயும் செட் இருக்குது. அடுத்த லெட்டரை பார்க்குறேன், டிக்கு அப்புறம் தான் யூ வரும். இப்போ 3வது 1வது வரும். இப்போ ஏ வந்து பிஏ காட்டிலும் பெருசு, சி வந்து ஏஏ காட்டிலும் பெருசு மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் வந்து இதை லிங்க் பண்ணி ஒரு ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணேன், யார் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ இது பார்த்தோன்னே தெரியுது டி தான் எல்லாத்தோட லிங்க் இருக்குது. இப்போ டியை வந்து ஃபஸ்ட்டு நான் போட்டால் அதுலேருந்து நான் என்ன பண்ணிடுவேன், ஏயை வந்து போடுவேன். ஆனால் ஏக்கு முன்னாடி சி வரும், அப்போ சி எங்கே போடுவேன். அடுத்து ஏக்கு அப்புறம் பி தான் வருது, பி எங்கே போடுவேன். இப்போ வேறு என்ன இருக்குது, டிக்கு முன்னாடி இ வருது, டிக்கு முன்னாடி இ. ஒரு ஃபார்மேட் மாதிரி ரெடி பண்ணிடுவேன். ஓகே.